எனக்கெல்லாம் கிடைக்குமா, டைமுக்கு கிடைக்குமான்னு யோசித்துக்கிட்டே அதே நேரத்தில் இந்த வேலையை பற்றி நிச்சயம் கிடைச்சிடும் எப்படி யோசிக்கிறது? இம்பாசிபிள். ஒரு சேர்ல ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரி உங்க மனசுல, உங்க இருதயத்துல ஒண்ணு கவலை இருக்கலாம், இல்லைன்னா விசுவாசம் இருக்கலாம். இதான் ஒண்ணுதான் இருக்க முடியும். இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. கவலை இருந்தா விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தா கவலை இல்லை. இது வெறும் காமன் சென்ஸ் மட்டும் கிடையாது, வேதமே போதிக்குது பாருங்க. யோவான் 14:1. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு யாரை பார்த்து பேசுகிறாரு? தன்னுடைய சீஷர்களை பார்த்து பேசுறாரு. தன்னோட 3.5 வருஷம் அவருக்கு பின்னால போன சீஷர்கள், அவரை பின்பற்றின சீஷர்கள், 11 சீஷர்கள். யூதாஸ் கூட ரூமுக்கு விட்டு கிளம்பிட்டான். இங்க மேல் அறையில பேசுறாரு. ஞாபகம் இருக்கா? இங்க என்ன நடக்குது? இங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னால் நடக்கிற சம்பவம். 3.5 வருஷம் ஏற்கனவே இயேசுனுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இவங்க ஏற்கனவே விசுவாசிக்கலையா தேவனை? இயேசு ஏற்கனவே விசுவாசிக்கலையா? நான் கேட்கிறேன். ஏன் இப்ப சொல்றாரு என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்? ஏற்கனவே விசுவாசிச்சாங்க. ஆனா ஏன் சொல்றாரு இங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் வாக்கியம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் சொல்றாருன்னா, இருதயத்துல கவலை இருக்கு, பாரம் இருக்கு, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. ஆமா, பொதுவா இவங்க இயேசுவை விசுவாசிச்சாங்க, இயேசுவை பொதுவா நம்புறாங்க பாருங்க. பொதுவா விசுவாசிச்சாச்சு, அவரை பின்பற்றிக்கிட்டு தான் வராங்க, அவர் சொல்றதை ஓரளவுக்கு கேட்கறாங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. ஆனாலும் இந்த நேரத்துல உள்ளத்துல என்ன இருக்கு? கவலையும் பயமும் பதட்டம் ஏன் இருக்குது? சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3.5 வருஷம் இயேசு ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்குள்ள எருசலேம்ல இருக்க தலைவர்கள்லாம் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை எப்படியாவது பிடிச்சி சாவடிச்சிடணும்னு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ இயேசு மேல கையை வைக்கலான்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இயேசு எருசலேமுக்குள்ள வராரு. இவங்கெல்லாம் சொன்னாங்க, சீஷர்கள்லாம் சொன்னாங்க, போ வேண்டாம், போனா செத்தோங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எதுக்கு அங்க போகணும்? இயேசு அங்கதான் போகணுன்றாரு. ஏன்னா அவருக்கு சிலுவைக்கு போகணும். அப்போ இவங்களுக்கு ஒரே பயம். இயேசு ஒருத்தர் தான் அங்க தைரியமா நிக்கிறாரு பாருங்க. இவங்க எல்லாம் ஒரே பதட்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இயேசுவை நம்புறாங்க, அவர் செஞ்ச அற்புதம் எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பொதுவா இயேசுவை நம்புறாங்க. ஆனா இந்த விஷயம் வரும்போது, அன்னைக்கு ராத்திரின்னு வரும்போது, இந்த சூழ்நிலையில அவங்க இயேசுவை நம்பவில்லை. பொதுவா இயேசுவை நம்புறாங்க, குறிப்பா இந்த சூழ்நிலையில, இந்த நேரத்தில் இயேசுவை நம்பவில்லை. ஆனால் தான் இயேசு என்ன சொல்றாரு? இப்போ இருதயத்துல கவலை இருக்கு, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. இது எப்படி போக்குறது? என்னிடத்தில் விசுவாசமாய்